தோட்டம் ஒரே வாரத்தில் பசுமையாக வேண்டுமா? இந்த 5 தாவரங்களை சாகுபடி செய்ய தொடங்குங்கள். தோட்டம் அமைப்பது என்பது பொறுமை தேவைப்படும் ஒரு கலை. செடிகள் வளர்த்து பூக்கள் மலர்ந்து காய்கறிகள் காய்க்க நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் சில தாவரங்கள் அப்படி இல்லை. அவை விதை போட்ட சில நாட்களிலேயே துளிர்விடும். ஆம், வெறும் ஒரே வாரத்தில் கூட வளரக்கூடிய தாவரங்கள் சில உள்ளன. முள்ளங்கிதான் இந்த பட்டியலில் முதலிடம் பிடிக்கிறது. இது மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு வேர் காய்கறி. முள்ளங்கி விதைகளை மண்ணில் தூவி தண்ணீர் ஊற்றினால் போதும், ஒரு வாரத்தில் முளைத்துவிடும். சுமார் 20 முதல் 25 நாட்களில் முள்ளங்கியை அறுவடை செய்யலாம். கீரை வகைகள் பொதுவாக வேகமாக வளரக்கூடியவை. வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். குறிப்பாக லீஃப் லெட்யூஸ் போன்ற வகைகள் மிக குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். விதைகளை விதைத்து ஒரு வாரத்தில் இலைகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதம் அல்லது அதற்கு குறைவான காலத்தில் கீரையை பறிக்கலாம். பசலைக்கீரை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை வகை. இதுவும் மிக வேகமாக வளரக்கூடியது. பசலைக்கீரை விதைகளை விதைத்து போதுமான தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி கிடைத்தால் ஒரு வாரத்தில் நாற்றுகள் உருவாகும். சுமார் 3 முதல் 4 வாரங்களில் கீரையை அறுவடை செய்யலாம். பசலைக்கீரையை சாலட் மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தலாம். கடுகு கீரை சற்று சாதாரணமான சுவை கொண்ட கீரை வகை. இதுவும் வேகமாக வளரக்கூடியது. கடுகு கீரை விதைகளை விதைத்த சில நாட்களிலேயே நாற்றுகள் தோன்றும். சுமார் 3 முதல் 4 வாரங்களில் கீரையை அறுவடை செய்யலாம். கடுகு கீரையை சாலட் மற்றும் பொரியல் போன்ற உணவுகளில் பயன்படுத்தலாம். குளிர் பிரதேசங்களில் கூட இது எளிதாக வளரக்கூடியது. துளசி ஒரு நறுமணமிக்க மூலிகை செடி. துளசி செடி பொதுவாக வேகமாக வளரக்கூடியது. இருப்பினும் துளசி விதைகளை விதைத்து ஒரு வாரத்தில் நாற்றுகள் தோன்றும். சரியான பராமரிப்பு இருந்தால் சில வாரங்களிலேயே துளசியை அறுவடை செய்யலாம். இந்த 5 தாவரங்களும் உங்கள் தோட்டத்திற்கு உடனடி பசுமையை சேர்க்க சிறந்தவை. இவை எல்லாமே குறைந்த காலத்தில் பலன் தரக்கூடியவை. அதே நேரத்தில் பராமரிக்கவும் எளிதானவை. எனவே நீங்கள் ஒரு அவசரமாக செடிகளை வளர்க்க விரும்பினால் அல்லது உங்கள் தோட்டத்தில் விரைவான மாற்றத்தை பார்க்க விரும்பினால் இந்த தாவரங்களை முயற்சி செய்து பாருங்கள். போத்தி சாமுத்திரிகாப்பட்டி இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகாப்பட்டி இருந்தா தான் கல்யாணம். போத்தி சாமுத்திரிகாப்பட்டு.